ஹே ஹாய் அம்மி. ஸோ நம்ம போன பாட்டில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டோட கம்ப்ளீட் பண்ணி அதை கிளியர் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ அப்படியே ஒரு ஆஃப்டர் ஒரு 5 or 6 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம டயாங் ஒரு விழாவில் பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கான். ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அங்கே டயாங் அப்படியே தோட்டத்தில் ஊஞ்சல் இருக்குது. ஸோ அதில் உட்காந்துட்டு ஜாலியாக, டே செல்லக்குட்டி இங்கே ஓடி வா பார்க்கலாம், இங்கே சாப்பிட்டு செல்லம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேபியை கொஞ்சிட்டு அவனுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கான். அந்த பேபி பேர் வந்து தேஜூன். ஸோ இவன் வந்து தேஜு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். ஸோ கூப்பிட்டுட்டு இதோ வரேன்ப்பா அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பையனும் அப்படியே குடுன்னு ஓடி வந்து அப்படின்ற மாதிரி காட்டுறான். பார்த்துடா அப்படி சொல்லிட்டு பார்த்து பொறுமையாக ஓடி வரணும், சரியா? கட் அப்படி சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது, ஏன் சார் எங்களுக்கெல்லாம் ஊட்டி விட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி பின்னாடியிலேருந்து ஒரு வாய்ஸ். தயங்கு சிரிச்சிட்டே, வந்துட்டியா என்னோட பெரிய குழந்தையே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ, அப்போ நான் பெரிய குழந்தையா, அது மட்டும்தான் குட்டி குழந்தையா அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஜேகே. ஐயோ அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, வா வந்து உட்கார் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு காட்டு அப்படின்ற மாதிரி டயம் அவங்க வந்து ஜேகேக்கும் வந்து ஃபீட் பண்ணுறான். ஸோ இங்கே டேஜுவும் வந்து டாடா அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்டே வந்துட்டு, வந்துட்டியா ஆஃபீஸில் இருந்து, நான் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா, ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ டூ, அவனை ரொம்ப மிஸ் பண்ணடாடா அப்படின்ற மாதிரி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். இங்கே அப்படியே தயாவுக்கு வந்து அப்படியே பற்றிக்கிட்டு வருது. டேய் டேஜு, காலையிலேருந்து நான் அவனை மேய்க்க முடியாமல் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன ஆடா மாடா மேய்க்கிறதுக்கு, வாய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அடிக்கலான்னு போகிறான் நம்ம ஜங்குக். டேய் என்னடா பண்ணுற, குட்டி பையன் பாவம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி வாய் பாரு, இதுக்கு மிஸ் பண்ணானோ, அப்போ எங்களெல்லாம் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி கேட்குறான். ஒன்னெல்லாம் மிஸ் பண்ணல, நீ எப்போ பார்த்தாலே என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு மாதிரி, டாடா ஐ லவ் யூ. இங்கே டயாங்க்கு அப்படியே பொசசிவ் ஆகுது. பிகாஸ் அவன் வந்து ஜேகே ஐ லவ் யூ அப்படின்னு மாதிரி க்யூட்டாக பண்ணியிருப்பான். ஸோ அதே மாதிரி இந்த தேஜுவும் பண்ணுறதால இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி காண்டாகுது. இதை ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு, சரிடா செல்லக்குட்டி, நம்ம இப்போது வெளியில் போகலாமா? போகலாம் ஜாலி. ஆனால் எங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்ட? இங்கே அப்படியே டயாங், இங்கே பாருஜிக்கே, இன்னொரு டைம் இவனை ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு அதை சாப்பிடு இது சாப்பிடு நீ ஏதாவது வெளில கூட்டிகிட்டு போனேன், அவனுக்கு பாரு ஆல்ரெடி கோல்டு இருக்குது, இன்னும் அதிகமாகிடும், அப்புறம் மூடிட்டு வீட்டில் இரு அப்படின்றான். அப்படிதான், நீ கண்டுக்காத, வா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து காதில் சொல்கிறான் டேஜுக்கிட்ட. ஸோ டேஜுவும் ஆமாப்பா அது கொஞ்சம் லூஸு, நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ இதுங்க ரெண்டும் குசுன்னு பேசிக்கிறத பார்த்துட்டு டயாங், ஓ அப்போ நீங்கள் போகணுன்ற முடிவு பண்ணிட்டீங்க, சரி போங்க, இனிமேல் இந்த வீட்டை தேடி வராதிங்க, அதுவும் என்னை தேடி அப்படின்ற மாதிரி கோச்சிட்டு அப்படியே உள்ளே போகிறான் டயாங். அட வாப்பா, அப்புறமா வந்து அவனை சமாளிச்சிக்கலாம், உனக்கு சமாளிக்க தெரியாதா என்ன அப்பாவை, நீ வாடாடா போகலாம் அப்படின்னு மாதிரி இந்த டேஜு பையன் அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறான். இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஐயோ நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே, என்ன பண்ணுறானோ ஏது பண்ணுறானோ, இவனை எப்படி போய் நான் சமாதானப்படுத்துவேன் அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டே வழி முழுக்க அப்படியே அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வரான். ஆக்சுவலி இந்த தேஜு எப்படி வந்தான்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆக்சுவலி நான் போன பாட்டில் இது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் இப்போது எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு. அண்ட் இது லாஜிக்கலாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நான் சொல்கிறத மட்டும் ஓகே இல்லைங்க. இப்போது டயாங்கோட அந்த ஸ்பெர்ம்ஸையும் ஜங்குக்கோட அந்த ஸ்பெர்ம்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி அது ஒரு லிக்விட் மாதிரி ரெடி பண்ணி ஒரு வாடகை தாய் மூலயமா இந்த தேஜு பையனை இவங்க தான் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, சரியா? ஸோ இது ஜஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு தோணுச்சு. ஸோ பாதி ஆட்டிடியூடு வந்து தேஜு கிட்ட டயாங் மாதிரியும் பாதி வந்து ஜங்குக் மாதிரியும் இருக்கும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அண்ட் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் தான் ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போது தேஜுக்கு வந்து 3 வயசு. அவன் ஸ்கூல் போகவும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அப்பனும் பிள்ளையும் அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. ஐஸ்கிரீமெல்லாம் சாப்பிட்டு விளையாடி எல்லாம் முடிச்சுட்டு செம்ம டயர்டாக அப்படியே வீட்டுக்கு போனாங்க. அங்கே அப்படியே உக்கிரமாக உட்காந்துட்ருக்கான். கண்ணெல்லாம் செவந்து போய் அப்படியே இந்த சிபிஐ ஆஃபீஸர்டா அப்படின்னு மாதிரி அந்த கையில் லட்டியோட வந்தால் ஜங்குக்கு அடி பொழக்கலான்ற மாதிரியே உட்காந்துட்ருக்கான். இங்கே ஜங்குக்கு இதை பார்த்துட்டு, தேஜு நீ வயிறு மட்டும் சாப்பிட்டுட்டல்ல, ஸோ இப்போ நேராக மேலே போயிட்டு சமத்தா நல்ல பிள்ளையாக தூங்கிடணும், சரியா? கீழெல்லாம் வரக்கூடாது. ஓகேடாடா, பாய். அண்ட் அப்பா, என்னடா டயாங் பையன்கிட்ட எப்படா பேசுகிற, நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லு தேஜு. நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? அடிப்பா, சாரி. அப்புறம் கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டேன், ஒரே ஒரு ஐஸ்கிரீம், அவ்வளோதான், ஓகேவா? அண்ட் அப்போது வெளியிலே எனக்கு வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டார் டாலா. ஸோ நான் போய் இப்போது ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறேன். தூங்குவல்ல தனியாக? நான் இப்போ பெரிய பையன் ஆகிட்டேன், தனியாக நான்லாம் தூங்குவேன். சரி, கிட்டவா. வேணாம், நீ அடிப்ப. அதெல்லாம் அடிக்க மாட்டேன், கிட்டவா. சமத்தா ஒழுங்காக போய் தூங்கணும், சரியா? அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அனுப்புகிறான். ஸோ தேஜுவும் குடுகுடுன்னு க்யூட்டாக மேலே ஏறி போயிட்டு அவன் ரூமில் அவனோட ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே அவன் தூங்க ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே ஜங்குக்கு அப்படியே டயாங் உக்கிரமாக முறைச்சி பார்த்துட்ருக்கான். இதை கண்டுக்கவே இல்லை ஜங்குக்கு அங்கே ஒரு ஆள் நிற்கிறான்னு. அவன் பட்னி ஏஞ்சி போய் கிச்சனில் குக் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சுட்டு சாப்பிட வான்னு கூட கூப்பிடாம அவன் பட்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு கையெல்லாம் கழுவி முடிச்சுட்டு டிஷ்ஷஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போகலான்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ ஜங்குக்கு இதெல்லாம் நோட் பண்ணிட்டு, நான் பண்ணது தப்பு தான், ஆனால் சாப்பிடவான்னு கூட கூப்பிடாம உட்காந்து சாப்பிட்டியே டயாங். பசிக்குதுன்னா அவங்கவுங்க வயிறு கத்தும். ஸோ அவங்களாம் தானாக போய் போட்டு சாப்பிடுவாங்க. உனக்கு பசிக்கலை, அதனால தான் நின்றுட்டுருக்க. பசிச்சா போய் போட்டு சாப்பிட வேண்டியதானே? ஏன் டயாங், நான் எப்படி சாப்பிடுவேன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது. வேணும்னா போய் சாப்பிடு, இல்லைன்னா பட்டினி கடை அப்படின்ற மாதிரி மேலே போகலான்னு சொல்லிட்டு டயாங் போகிறான். அப்போ டயாங்கோட ஹேண்டை அப்படியே பிடிச்சி இழுத்து பார்த்துட்டே இருக்கேன். என்ன ரொம்ப ஓரம் மேரப் பண்ணிட்டுருக்கேன்? உனக்கு மட்டும்தான் கீழே இருக்குன்னு ஆட்டுறியா என்ன? சங்கோ, வேணாம், தேவையில்லாமல் பேசாத. நான் அப்படி தாண்டா பேசுவேன். நம்ம கீழேருந்து எரியுது போல். உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு ரொம்ப தான் ஆட்டி ஆட்டி காட்டுற. சங்கோ, வேணாம், இந்த மாதிரிலாம் பேசாத. அப்போ தாண்டா பேசுவேன். நீ அப்படி தாண்டா பண்ணுற. இங்கே பாரு, அப்புறம் நான் கடுப்பாயிட்டேன்னா நானும் இந்த மாதிரி பேச வேண்டியிருக்கோம். பேசிச்சலாம், நீ யார் வேணான்னா? பேசு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. தங்கோ, மூடிட்டு போய் சாப்பிட்டுட்டு தூங்குறியா? அதெல்லாம் முடியாது. தேஜு வந்ததுக்கப்புறம் என்ன நீ ரொம்ப பட்னி போட்டு காய விட்டுட்ட. அண்ட் இப்போது அவன் வளர்ந்து பெரிய பையனை அவனோட ஒர்க் அவனே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்போது நீ உன்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறியா? ஏதோ உலகத்தில் இல்லாததை கேட்குற மாதிரி அவ்வளோ கேவலமாக என்னை பார்க்காத. அப்புறம் எனக்கு கோவம் வந்தால் அடிச்சிட போகிறேன். ஓ, அடிப்பியா நீ? அடிப்ப நீ? தேவைப்பட்டா அதையும் செய்வேன். ஓ, அப்படி என்னை பார்த்தா எனக்கு அப்படி தெரியுதா? அதை விட கேவலமாக தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறா ஜேகே. இங்கே டயாங், ஜங்குக்கு வேணாம், நானும் ஒழுங்காக பேசணும் அப்படின்னு என்னை கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். தேவையில்லாமல் கூதி மாரி ஆட்டி காட்டாமல் இருக்கியா? ஏய், அது எனக்கு இல்லைடா, எனக்கு வேற தாண்டா இருக்கு. உனக்கு அதுதான் இருக்குது, சரியா? நான் வேணால் காட்டவா? பார்க்குறியா எனக்கு என்ன இருக்குன்னு?
சங்குக், என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? தெரிஞ்சு தான் பேசுகிறேன், தெரிஞ்சு தான் பேசுகிறேன். டயாங், நீ ஆல்மோஸ்ட் உன்னோட லிமிட்டை க்ராஸ் பண்ணிட்டடா. இதுக்கு மேலே உன்னால் முடியாது, மூடிட்டு வந்துடுவா அப்படின்றான். முடியாது, நான் மேலே போகணும், என் கையை விடுறியா? அதான் விட முடியாதுன்றல அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது டயாங்கே கிட்ட வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படி சொல்லி நம்ம ஜங்கு கூட லிப்ஸை பிடிச்சி நல்லா கடிக்கவே ஆரம்பிச்சிடுறான். இதைத்தானே எதிர்பார்த்தேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஜங்குக்கும் செம்ம ஹாட்டாக ஒரு ஒரு ½ கிட்டத்தட்ட அவ்வளோ ஒரு டீப் அண்ட் டெப்த்தான கிஸ்ஸு. அப்படியே சோஃபாவில் உருண்டு பண்ணுறது என்ன, ஏன் சின்ன செவுத்தில் லாக் பண்ணி பண்ணுறது என்ன, அப்படியே டைனிங் டேபிளில் சாய்ச்சி பண்ணுறது என்ன, அந்த வீடியோ ஒரு ரவுண்டு அந்த அரை மணி நேரத்தில் அடித்து ஒரு மாதிரி ஆயிடுறானுங்க 2 பேரும். மேலே பார்த்தா 2 பேருக்கும் ஷர்ட் இல்லை, ஆஃப் நெக்கடா அப்படியே நின்றுட்டு 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ்டாக ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது பார்க்குறக்கே ரொம்ப ரொமான்டிக்காக ஒரு மாதிரி இதாண்டா லவ், இதாண்டா அது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வைப்பில் சூப்பராக இருக்குது. ஸோ அவங்க அப்படியே மூச்சை வாங்க ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இப்போ டயாங் என்ன நினச்சான்னு தெரியல, பலாருன்னு ஒரு அடி ஜங்குக்கு அடிச்சிட்டு, இப்போ தான் என் கோவம், டென்ஷன், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையுது. இந்த ஒரு அடி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நீயும் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் ரிப்பீட் அடிக்கிறான் நம்ம டயாங்க. எனக்கும் இப்போ தான் உன்னை லவ் பண்ண போகிறோம் அப்படின்லாம் தோணுது, ஜாலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எங்கள் டயாங்கும் அப்படி கன்னத்தை தேய்ச்சிட்டு மறுபடியும் அதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி க்யூட்டாக, ஸ்வீட்டாக, லவ்லியாக அது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இவங்களுக்குள்ளே இப்படியே இந்த ரொமான்ஸ் வந்து அப்படியே போகட்டும். அண்ட் ஆக்சுவலி ஒரு 2-3 இயர்ஸ் 5 இயர்ஸ் சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி ஜங்குக்கு வந்து டயாங்க்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே அவனோட அந்த அண்டர் கிரவுண்டு டார்க் வேர்ல்டு பிஸ்னஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைச்சிட்டு இப்போது வந்து அதுலேருந்து முழுசாக வெளியில் வந்த மாதிரி நம்ம ஜங்குக் அவனோட பீஸ்ஃபுல்லான லைஃப்பில் இப்போது கரண்ட்டில் வந்து அவன் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கான். நம்ம டைம் சிபிஐ ஆஃபீஸராக அண்டர் கிரவுண்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், அண்டர் கவரில். ஸோ நம்ம டயாங் ஆக்சுவலி நல்ல வழியில் தான் சம்பாதிச்சிட்ருக்கான். அதே மாதிரி ஜங்குக்கும் அவனோட அந்த அஃபிஷியலான பிஸ்னஸ் மேனாகவே அவன் மாறிட்டான். ஸோ அவனுக்கு இப்போ டார்க் அண்டர் வேர்ல்டு கிங் அப்படின்ற அந்த போஸ்டிங் இருக்குது, பட் டயாங்க்கு தெரியாமல். ஓகேவா? லைக் அன்னியன் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி கடைசியில் மாறிடுவார் இல்லையா? ஸோ மாறிட்டு அவரோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். பட் தவறை பார்க்கும்போது அவர் மறுபடியும் அன்னியனாக மாறுவார்ல. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஜங்குக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம டயாங் முன்னாடியும் கவர்மெண்ட்க்கு முன்னாடியும் மாட்டாத அளவுக்கு அவரோட அந்த அண்டர் கவர் அந்த பிஸ்னஸை அவர் வந்து பார்த்துட்டு தான் இருக்கார். பட் இதுக்கு முன்னாடி 50-50 நல்லது கெட்டது இருந்துச்சுன்னா இப்போ 80-20 இருக்குது. 20% கெட்டது அப்படின்னா 80% முடிஞ்ச அளவுக்கு நல்லது தான் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு குட் கேரக்டராக நம்ம டயாங் ஜேகேவை வந்து அவனோட லவ்வாலே மாற்றிட்டான். அண்ட் எனக்கு தெரிஞ்சு எப்படிப்பட்ட மோசமான ஒரு இதயத்தை கொண்ட மனுஷனாகவே இருந்தாலும் லவ்வால் அந்த மனுஷனை மாற்ற முடியும். அந்த கல்லான மனசும் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது இந்த ஸ்டோரியில் உண்மை. அண்ட் ஜங்குக்கோட மனசும் அப்படி தான் டயாங்காக உருகி இப்போ சுத்தமாக அவன் தான் இவனோட வேர்ல்டு அப்படின்ற அளவுக்கு நம்ம டயாங் வந்து ஜேகேவை மாற்றி வச்சுருக்கான். ஸோ இந்த ஸ்டோரி முழுக்க பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆமி, நான் இதோட இந்த ஸ்டோரியை வந்து முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு போனஸ் பார்ட் போடுங்கக்கா, அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கு அப்படியே மண்டை வெடிகிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டோரி எப்படா முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் தென் ஃபைனலி நான் முடிச்சிட்டேன்.
அண்ட் டயாங்க்கும் ஜேகேக்குமே வந்து நான் வச்ச ரொமான்ஸ், க்யூட் ரொமான்ஸ், ஹார்ட் ரொமான்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தரி வர ஒன் ஷார்ட்ஸ் ஆகட்டும், எஃப்எஃப் ஆகட்டும், நான் இன்னும் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறேன். அண்ட் நான் சொன்னால் தான் கமெண்ட் பண்ணுவேன், நான் சொன்னால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், அப்போல்லாம் எதுவும் நினச்சிக்காதீங்க. அண்ட் உங்களோட கருத்தை நான் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ உங்களோட கமெண்ட்டை என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க, அதெல்லாம் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ ஆர்மி, நீங்கள் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு மறுபடியும் கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப், லைக்கு, ஷேர் எல்லாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டாடா. இதோட நான் வேறு ஒரு ஒன் ஷாட்டில் வந்து மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் லவ் யூ. இந்த எஃப்எஃப்க்கு நீங்கள் எல்லோரும் கொடுத்த சப்போர்ட்க்கு ரியலி ரொம்ப தேங்க்யூ. பாய். அண்ட் தென் இப்போது நம்ம ஜங்குக்கும் டயாங்க்கும் ஒரு அஃபீஷியல் வெட்டிங். அண்ட் தேஜு காலையில் மார்னிங் எந்திரிச்சு, டாடா, அப்பா, இன்றைக்கி உங்களுக்கு 2 பேருக்கும் வெட்டிங் இல்லையா? ஸோ நான் தான் ஃப்ளார் பொக்கே தூக்கிட்டு வருவேன், உங்களுக்கு ரிங்கும் நான் தான் சேஞ்ச் பண்ணுவேன். அதை நாங்கள் 2 பேர் பண்ணிக்குவோம், அதெல்லாம் முடியாது, நான் தான் போட்டு விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி, ஓகே, ஃபைன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கும் ஆகட்டும், டயாங்கும் ஆகட்டும், க்ரூமோட காஸ்டியூமில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்காங்க. ஸோ பப்ளிக்காக ஜங்குக்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ், டயாங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் அவனோட அஃபீஷியல் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு நம்ம டயாங்க்கும் ஜேகேக்கான அந்த அஃபீஷியலான வெட்டிங்கில் ப்ளஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அந்த ஃபாதர் வந்து கேட்குறாங்க, ஜங்குக்காகிய நீங்கள் டயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கும் அப்படியே டயாங்க ஒரு மாதிரி நிமிர்ந்து பார்த்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே யாருக்கோ தெரியாமல் கண்ணடிச்சிட்டு ஒரு மாதிரி ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு சம்மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டயாங்கிட்ட இப்போ அந்த ஃபாதர் கேட்குறாங்க, டயாங் ஆகிய அவங்களுக்கு ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டயாங்கோ அப்படியே ஒரு மாதிரி வெட்கப்பட்டு ரொம்ப ஷையாகி நம்ம ஜங்குக்கு வந்து நிமிர்ந்து பார்த்துட்டு அவன் கண்ணை பார்த்துக்கிட்டு சம்மதம், ஐ லவ் யூ ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே வாவ் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. ஸோ டயாங்கே ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ இப்போது பொக்கேவை தூக்கிட்டு வந்து தேஜு ரிங்கை மாற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரிங்கை வந்து 2 பேர்கிட்டையும் கொடுக்குறான். 2 பாக்ஸை ஓப்பன் பண்ணி 2 கையால். ஸோ அந்த பையனையும் தூக்கி ஜங்குக்கு வந்து அவனோட இடுப்பில் வச்சுட்டு ஸோ டயாங்க்கு ரிங் போட்டு விடுறான். டயாங்கும் தேஜுவை வந்துட்டு ஹேண்டை பிடிச்சிட்டு ஜேக்கோட ஹேண்டில் ரிங் போட்டு விடுறான். இப்போ 2 பேரும் கிஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ தேஜு குறுக்க வந்து ஸ்டாப் இட் அப்படின்றான். என்னடா, ஹலோ, ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேர் கிஸ் பண்ணக்கூடாது, 2 பேரும் எனக்கு கிஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ குறுக்க கரடி புந்த மாதிரியே ஒரு ரியாக்ஷனை நம்ம ஜேகே கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஜங்குக் தேஜுவோட கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். அதே மாதிரி நம்ம டயாங் தேஜுவோட இன்னொரு சைடு கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட். இதை அப்படியே கிளிக் பண்ணிக்கிறாங்க கேமராமேன்ஸ் எல்லாம். நீங்களும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே இப்போ ஃபைனலி தேஜுவை கீழே இறக்கி விட்டு அவனோட ஹேண்டை 2 பேரும் 2 சைடு பிடிச்சிக்கிட்டு இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ தேஜு இதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். அங்கே இருக்க எல்லாருமே வந்து வாட் அ பிளஸ்டு கப்புள்ஸ் அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக எல்லோரும் ப்ளஸ் பண்ணிவிட்டு அண்ட் இறைவன் இவங்களுக்கு இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணட்டும், நம்மளும் ப்ரே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட் அப்படியே போகுது. ஸோ நான் இதோட இந்த எஃப்எஃப்ஐ முடிக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் த ஹாப்பி எண்டிங் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாப்பி எண்டிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆர்மி, டாடா, பாய்.